ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கௌரிஸ் ஹோமில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையில் டிஃபன் தோசை, புதினா சட்னி அடிக்கடி சேர்த்திக்கோங்க. புதினா சட்னி சாப்பிட்றதுனால நல்ல பசி எடுக்கும். பசிக்காதவங்கெல்லாம் புதினா சட்னி சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்லாம். ஒரு தோசை 2 தோசைங்கிறது ஒரு 3 தோசை 4 தோசையே சாப்பிட்லாம் அந்த சட்னியை வச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டும் கடலப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல கரையாத அந்த கல்லுகள்லாம் இருந்தால் கூட, கிட்னியில் கல் இருந்தால் கூட அந்த கல்லை கரைக்கிற தன்மை உடையது. அதனால் வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் 2 நாளாவது செஞ்சு கொடுங்க. கோவக்காய் பொரியல். கோவக்காய் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், சுகர் கண்ட்ரோல் ஆகும். கோவக்காய் சும்மா வெறும் மிளகாப்பொடி உப்பு மட்டும் போட்டு சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது மத்தியானத்துக்கு சாதம்ங்க. என்னடா குழம்பு ஒன்றையும் காணுமே அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்குதுங்க. நேற்றுக்கு வச்ச மீன் குழம்பு அப்படியே கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதையவே இன்றைக்கி குழம்பாக வச்சாச்சுங்க. அதையும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் மத்தியானத்துக்கு. எல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். அப்படியே மறக்காமல் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.